வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் நண்டு பொன்னி. எனக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி வடம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ராத்திரி 1 கப்பு ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுருந்தேன். இது நல்லா ஊற எடுத்து 1 கப்புக்கு இப்போ 5 கப்பு தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக வைக்கலாம். அது கையால் நசுக்கினா நசுங்கணும், அந்தளவு வேக வைக்கலாம். இப்போ நான் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். 5 கப்பு நான் மெஷர் பண்ணி தண்ணியும் விட்டுக்கிறேன். இந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சூடாடினப்புறம் மிக்சியில் போட்டு மாவாட்டமாக நல்லா அரைச்சிக்கணும். நம்ம இப்போ இந்த அரிசிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு நம்மளுக்கு காரம் தேவைப்படுற அளவு பச்சை மிளகாயை நல்லா அலம்பி அந்த காம்பெல்லாம் கிள்ளி போட்டுட்டு அதை தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் அரைச்சதை நல்லா நம்ம வடிகட்டி அந்த மாவோடு சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பையும் போட்டு இதை நல்லா கிண்டி எடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் நல்லா நீட்டாக இது வரும். அப்புறம் கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் இதெல்லாம் விடலாம் மாதிரி இருந்தது. அதனால் நான் விட்டேன். ஒரு எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு நான் அந்த மாவுலையே கலந்துட்டேன். இப்போ நாடியில் போட்டு பிழிய வேண்டியது தான். அரிசியை நம்ம அரிசி வடம் போடும்போது எப்படி நம்மளுக்கு ஸ்மூத்தாக வருமோ அதே மாதிரி வரும். ஈஸியாகவே நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இதை ஒரு 2 துணியை விட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு நான் பால்கனிலேயே ரொம்ப ஈஸியாக புழிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் 2 நாளைக்கு ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுக்க முடிஞ்ச அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முரத்தில் நான் இன்னும் ஒரு 2 நாள் கூட காய வச்சுட்டேன். காய வச்சு நான் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் இது எப்படி வந்தது, நான் எப்படி இதை பொரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. டேஸ்டியாக இருக்கா என்னன்னு நீங்களே பார்க்கலாம். அடுத்த வடத்துக்கு நம்ம இப்போ போயிடலாம். நேற்று ராத்திரியே நான் கொஞ்சம் பீட்ரூட் ஜலத்தை எடுத்து வச்சு அது டீப் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். 1 கப்புக்கு 1 கப்பு ஜவ்வரிசி போட்டால் அது 5 கப்பு ஜலம் நான் விடுவேன். அதே மாதிரி இது கணக்கு பண்ணி தான் விட்டுருக்கேன். 5 கப்பு ஜலத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டுடலாம். இந்த வடத்தில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு 10-15 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். இது நான் கொஞ்சம் ஒரு ஃபில்டரில் வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை தான் இதில் விடுவேன். அப்புறம் உப்பு போட்டுருவேன். நான் பெருங்காயம் போடுறதில்ல. ஏன்னா நம்ம வெயிலில் கொஞ்சம் காய வைக்கணும். அப்போ அந்த பெருங்காய வாசனை எல்லாம் போயிடும். அதனால் நான் பெருங்காயம் போட மாட்டேன். இந்த பச்சை மிளகாய் ஜலத்தையும் இதில் விட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு கடைசியாக நம்ம ஈஸியாகவே இதை ஆப்பையால் எடுத்து விட்டு நம்ம கொஞ்சம் நாள் ஃபேனில் வச்சு அப்புறம் வெயிலில் 1 ஹவர் வச்சிடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை நான் போட்டதை நல்லா வேந்தெடுத்து இதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தை நம்ம வெந்நீர் வச்சுக்கணும். இது அப்பப்போ கட்டி ஆயிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் வெந்நீரை விட்டு நம்ம அதை கொஞ்சம் தளர்த்தி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வேந்திருக்கு இது. அதுக்கப்புறம் பக்கத்தில் உப்பு வச்சுருக்கேன். உப்பு மாத்திரம் நம்ம பார்த்து போடணும் இந்த வடாத்துக்கெல்லாம். ஏன்னா இது நல்லா வெயிலில் உணங்கும் போது அந்த உப்பு கொஞ்சம் கடிப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நம்ம பார்த்து போடணும் உப்பை. இங்கே நான் நல்லா அரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பச்சை மிளகாயை நான் எலுமிச்சம்பழம் இன்றைக்கி புளியலை. சிலப்போ அது நாக்கில் ஒட்டும். அதனால நாக்கில் வாயில் எல்லாம் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி வரும். அதனால் நான் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் புளியலை. இந்த பச்சை மிளகாய் ஜூஸை நான் இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இதை கூட கலந்துடுறேன். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினப்புறமா நம்ம அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ரொம்ப அதை அகட்டி கொடுக்காமல் பருத்தி கொடுக்காம சின்னதாக போட்டு எடுத்துடலாம். நான் முதல்ல ஃபேனுக்கு அடியில் தான் இதை வச்சுருப்பேன். அது கொஞ்சம் எடுக்க முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் பால்கனியில் வைப்பேன். இன்னும் அவ்வளோ தூரம் குனிஞ்சு என்னால் போட முடிய மாட்டேங்கிறது. அதனால் நான் போட்டப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஒன்று சேர்ந்தாலும் அதுக்கப்புறமா நம்ம அதை தனித்தனி ஆக்கிக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு ஃபேன் காற்றுல உணர்ந்ததுக்கப்புறம் நான் வெயிலில் வைக்கிறேன். இப்போ நம்ம வடை எல்லாம் 2 நாளில் நல்லா காஞ்செடுத்து இது நம்ம இப்போ வறுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நான் கொஞ்சமாக தான் அன்றைக்கி பண்ணினேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இது சூடாடின அப்புறம் நம்ம இதை பொரித்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பகஞ்செடுத்து இப்போ வடாத்தரில் போடுறேன். இப்போ எண்ணெயில் பொரிச்சதை நான் எடுத்துட்டேன். இது நல்ல கரை ரொம்ப ஜோராக வந்திருக்கு. அதுவும் வாயிலேயே அப்படியே போட்டு உடனே கரைஞ்சி போயிடுது இந்த ஜவ்வரிசி வடை. நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதை எங்கே பார்த்து எல்லாம் தெரியாது. இதை நான் பாருங்க. இது ஜவ்வரிசி வடை.
அவ்வளோ நல்லா வந்தது. ஆனால் நான் கொஞ்சமாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் இலை விடாமல் போட போகிறேன். அதை போட்டப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கெல்லாம். இன்றைக்கி வந்து நவகிரக பூஜைன்றதுனால நான் மடிசார் கட்டின்றேன் பூஜைக்காக. மடியாக தான் இதை பண்ணினேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.